வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோவில் பண்டைய இந்தியா அப்படிங்கிறதுல பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படிங்கிற பகுதியை பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த புரியும். ஏன்னா வரலாறுங்கிறது ஒரு தொடக்கம் தான். தொடக்கத்துலேருந்து அப்படியே போனால் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருந்தா கூட அந்த பகுதியெல்லாம் படித்தா தான் நமக்கு என்ன செய்யப்படும். ஏன்னா இந்த மெஹர்கர் அப்படிங்கிறது தான் சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றியது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம நேரடியாக சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கிற மெஹர்கர் எங்கே இருக்குன்னு தெரியாது. தெரியும் மெஹர்கரை கொஸ்டின் கேட்கணும்னு செஞ்சுருவாங்க. அப்போ எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்? மெஹர்கருங்கிற புதிய கற்காலம். புதிய கற்காலம் என்னென்னு தெரியணும். அப்போ இடைக்கற்காலம் தெரியணும். ஒரு கண்டினியூஸ் தான் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை சிந்து சமவெளி நாகரிகம் தான் கொடுத்துருக்காங்க, குப்தர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. சிலபஸில் எல்லாமே ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே கொஸ்டின் கேட்கத்தான் செய்வாங்க. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் முதலாக நகரமயமாக்கலுடைய நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பல பண்பாடுகள் இந்தியாவில் மற்ற பகுதிகள் நிலவின. இதை தான் முழுவதுமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தானிலும் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகம் பண்பாடு மொத்தமாக சிந்து நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. 3000 தோன்றியதா என்னது? கிமு 3000 தோன்றியதா என்னது? சிந்து நாகரிகம் சொல்கிறாங்க. இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் கரப்பா என்பதால் இது கரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாக அடையாளம், இந்த அடிக்கடி கேட்ட கொஸ்டின்பா, முதலாக அடையாளம் கண்டப்பட்ட இடம் எந்த இடம்? கரப்பா என்பதால் இது கரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. கரப்பா நாகரிகம் திடீரென்று ஒரே நாளில் தோன்றிவிடவில்லை. இப்பகுதியில் புதிய கற்கால கிராமங்கள் தொடக்கம் நடைபெற்றது. ஆல்ரெடி சொன்னோம்ல மெஹர்கர் அங்கேருந்து வந்தாங்க. ஏறத்தாழ 7000 கிமு 7000 கிராமமாக இருந்தது, வளர்ச்சி பெற்று நகரமாக மாறுச்சு 3000ன்றாங்க. இந்த கரப்பா நாகரிகம் பின்வரு காலகட்டங்களாக 3 காலகட்டமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒன்று தொடக்க கால கரப்பா 3000 2600, முதிர்ச்சி அடைந்த கரப்பா, இங்கே தான் செழுமையான ஒரு கரப்பாவாக இருந்துச்சு கரப்பா நாகரிகத்தில் 2600 1900. அதுக்கடுத்து கரப்பாவுடைய இதில் கடைசி சரிங்களா 1900 சரிங்களா 1700 கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி பெறவ ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கும். ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற கரப்பாவின் காலத்தில் இருந்து ஒரு நகர பண்பாட்டிற்கானுடைய இது எப்போ இருந்துச்சு? முதிர்ச்சி பெற்ற கரப்பாவில் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு நகரத்துடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருந்ததாக குறிப்பிட்டாங்க. 2600 1900. கரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்தவர் சரிங்களா? யாருன்னு கேட்டால் சார்லஸ் மேசன். சரிங்களா? இந்த கொஸ்டினை போன தடவை குரூப் 4 கேட்டிருந்தாங்க. சார்லஸ் மேசன் கரப்பாவுக்கு முதலில் வருகை புரிந்தவர் யார்? சார்லஸ் மேசன். 1831 அம்ரி என்னும் கரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிற வருகை தந்தார். 1826 முதல்ல, அதுக்கடுத்து 1831 முதலாக வந்தவர் யார்? சார்லஸ் மேசன். சரி, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பர்னஸ். லாகூரிலிருந்து முல்தானுக்கு தான் பழைய கொஸ்டின், நிறைய இதில் கேட்டது. முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக கரப்பா அளிக்கப்பட்டது. தெரியல, முழுவதுமாக அந்த கரப்பாவுடைய கற்கள்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க. இப்பகுதி முத்திரை இந்திய தொல்லியல் துறையின் அளவீட்டு முதல் அளவரான அலெக்சாண்டர் கன்னிங்காமுக்கு கிடைத்தது. சரிங்களா? அங்கிருந்து ஒரு முத்திரையை எடுத்து ஒரு சீல் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்றாங்க? அலெக்சாண்டர் கன்னிங்காம்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். இந்திய தொல்லியல் துறையை தொடங்கியவர் 1861 தொடங்கினது இவர் தான். 1857 56 75 3 தடவை இவர் ஹரப்பா பார்வையிட்டிருக்கார். தெரியல, ஹரப்பாவை பார்வையிட்டார். சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்னஸ், அதுக்கப்புறம் தான் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்கம். இது கிரானாலஜிக்கல் ஆர்டரே கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் வந்த ஆர்டரை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அந்த நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஷான் மார்ஷல். இதுதான் அடிக்கடி நிறையா தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆய்வு நடத்த காரணமாக இருந்தால் பார்வையிட்டாங்க, ஆய்வெல்லாம் யாருமே நடத்தலை. சார்லஸ் மேசன் வந்தார், அலெக்சாண்டர் பர்னஸ் வந்தார், அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்தார். அந்த ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? சர் ஷான் மார்ஷல். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் திருப்புமுனை எனலாம். இவர் முயற்சியின் மூலம் கரப்பா ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. பிற்காலத்தில் 1940 ரொம்ப பிற்காலம், அவர் 1920 பண்ணியிருப்பார். வீல ஹரப்பா ஆய்வுகள் நடத்தினார். இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிக பகுதி பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன. இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறப்ப பெரும்பாலான பகுதியில் எங்கே போயிடுச்சு? அப்படியே பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள கரப்பா பகுதிகளை என்ன செஞ்சாங்க? கண்டறிதல் ஆவலம் கொண்ட ஹரப்பா நகரத்தில் தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராக்கி ஹார்கி, டோலவீரா இத்தகைய முயற்சிகள் அகழ்வாய்வுக்கு உட்பட்டன. 1950க்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்கள்
அகழ்வாய்வுகளும் கரப்பா நாகரிகத்தை அதன் இயல்புகளை புரிந்து கொள்ள உதவின. 1950க்கு பிறகு நிறைய ஆய்வுகள் செஞ்சாங்க. அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யுது, இப்போ கரப்பா நாகரிகமாக என்ன சொல்லி புரிந்து கொள்ள உதவுதுன்றாங்க. அதோட அமைவிடம் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தெரியல, இப்போ வரைக்கும் யாரெல்லாம் போனாங்கன்னு பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் தெரியல, முதலாக போனது சார்லஸ் மேசன். அதுக்கடுத்து யார், அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவர் 31 போனார்னு பார்த்தோம். அதுக்கடுத்து 3 தடவை அலெக்சாண்டர் கன்னிங்காம் பிறகு ஆய்வு செய்யலை. அதுக்கடுத்து ஆய்வுகள் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் யார், சர்சான் மார்ஷல். அதுக்கப்புறம் 1940 யார், வீலர் என்ன செஞ்சார், ஆய்வுகளை செய்தான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதோடைய அமைவிடத்தை என்ன செய்ய போகிறப்ப பார்க்க போகிறோம், எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது. சிந்து நாகரிகம் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானுமாக மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் குறிப்புகளில் தான் கேட்டிருந்தாங்க. சில பரப்பில் அமைந்துள்ளது. மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள, இந்தியாவை பொறுத்தவரை மேற்கா பிரிச்சோம் அப்படின்னா மேற்கில் பாகிஸ்தான்லேருந்து ஈரான் எல்லையில் அமைந்துள்ள ஜட்கா சென்டாரிலிருந்து, ஜட்கா சென்டாங்கிறது பாகிஸ்தான் ஈரானுக்கு, அதாவது பாகிஸ்தானை விட்டு அடுத்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஈரானுக்கும். வடக்கில் ஷார்டுகை, வடக்கில் யார் இருக்கா, ஷார்டுகை சில ஆப்கானிஸ்தான் அங்கே பகுதி இருக்கும். வடக்கு புறத்தில் ஷார்டுகை அப்படிங்கிறதுக்கும் சில மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சோம் அப்படின்னா மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் பக்கத்தில் உள்ள சில ஜட்கா ஜெண்டாவுக்கும், வடக்கில் ஷார்டுகை ஆப்கானிஸ்தானில் உள்ளதுக்கும், கிழக்கு புறத்தில் உள்ள உத்தரப்பிரதேஷ், கிழக்கு புறத்தில் உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குது, ஆலம்கிர்பூரும், தெற்கு புறத்தில் தைமாபாத் மகாராஷ்டிரா, தைமாபாத் மகாராஷ்டிரான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பரப்பளவை கொண்டது தான் என்னது, இந்த சிந்து சமவெளியின் பரப்பளவு 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டரமாக இருந்தது. எல்லைகள் இது குஜராத்தில் பாகிஸ்தானிலும், இந்தியாவிலும் பாகிஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இது முக்கியமானது. இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பரவி உள்ளதுன்னு கேட்டாங்க அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் என்னது ஹரியானா மாநிலங்களில் பரவி உள்ளது அப்படின்னு நான் போச்சு. தொடக்கம். உலகில் வேளாண்மை விலங்கு வளர்ப்பு மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதியில் சிந்து பகுதியும் மெஹர்கரும் ஒன்று. ஆல்ரெடி பார்த்தோம்ல, போன வீடியோவில் பார்த்துருப்போம். வேளாண்மை விலங்கு வளர்ப்பதில் முன்பே தொடங்கிவிட்ட பகுதியில் சிந்து பகுதியும், அதாவது அந்த சிந்து நதி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மெஹர்கர் முன்னாடி. சிந்து பகுதி புதிய கற்கால பண்பாடுகள் பிற்காலத்தில் நகர நாகரிகத்தில் தொடர்ச்சி உள்ளதா என தெரியவில்லை. ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர் வளர்ச்சி பெற்றன. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டுக்கு நகர மையங்கள் தோன்றின. அந்த சிந்து பகுதியில் இருந்தால் அந்த பகுதிக்கு வந்திருக்கலாம். அதுதான் கிராமமாக இருந்தது. அதனுடைய தொடக்கம் தான் என்ன மாறிச்சு, நகரமாக மாறியது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், திட்டமிடப்பட்ட நகரம். தொடக்கத்தை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். மெஹர்கர்லேருந்து மக்கள் அப்படியே கிராமமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நகரமாக மாறி இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. திட்டமிடப்பட்ட நகரம். ஹரப்பா இங்கே இருக்குது, பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. முக்கியமானது இது ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். சரிங்களா, இந்த ஹரப்பா பஞ்சாபில் இருக்குது. ஹரப்பா பஞ்சாப்னு ஹரப்பா இப்போ முடியுதா, பஞ்சாப் அப்படின்னு பாவோட முடியுது, பஞ்சாப்னு வச்சுக்க. சிந்து சரிங்களா பாகிஸ்தான் அப்படின்னு நான் போச்சு. சரிங்களா, சிந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது, சிந்துவில் இருக்குது. சரிங்களா, பாகிஸ்தான். தோலவீரா, லோத்தல், ஷர்கோட்டா, சரிங்களா, தோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. பனிவாலி, ராக்கிகார்கி ஹரியானாவில் இருக்குது. 3 மாநிலம் தான், வேறு மாநிலத்துக்கு ஆப்ஷன் போயிடவே கூடாது. லோத்தல், தோலவீரா, அப்புறம் சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத்லேயும், காளிபங்கன் ராஜஸ்தான்லேயும், பனிவாலி ராக்கிகார்கி ஹரியானாவிலையும் இருக்குது. முக்கிய நகரங்களும் அரண்களால் பாதுகாப்புக்கும் தன்மை கொண்ட திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகிய ஹரப்பா நகரங்களில் குறிப்பிடத்தக்க கூறுகளாகும். தகுந்த குடிமை அதிகாரிகள் கீழ் இத்தகைய, அதாவது தெருக்கள் இருந்து, சந்துகள் இருந்துச்சு, கழிவுநீர் வசதி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நன்கு திட்டமிடப்பட்டு இருந்துச்சு. தகுந்த குடிமை அதிகாரியின் கீழ் இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கக்கூடும். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினர். நகரங்கள் சட்ட வடிவமைப்பை கொண்டிருந்தன. கழிவுநீர் வடிகால் திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டன. வீடுகள் சேற்று மணலான சரிங்களா, வீடுகள் சேற்று மணலான செங்கற்கற்கள், கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்கற்களாலும், சில வீடுகள் சேற்று மணலான செங்கற்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களான கட்டப்பட்டன. வீடு ஒன்றுக்கொன்று மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தது. சரிங்களா, எப்படி இருந்துச்சு பாருங்கள், ஒரு தெளிவான ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வீடுகளை கட்டியிருக்காங்க. மொஹஞ்சதாரோ உயர்ந்த மேடை மீது நன்கு கட்டப்பட்ட நகரமாகும். அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இருவேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. சரிங்களா, அதாவது இந்த மொஹஞ்சதாரோ இங்கே இருக்குது, சிந்துவில் பாகிஸ்தானில் இருக்குது. ஒரு திட்டமிடப்பட்ட நகரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க.
அதாவது நன்கு கோட்டை பகுதி தாழ்வான அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகராகவும் இருவேறுபட்ட பகுதிகள் இருந்துச்சு. ஒன்று கோட்டையும் இருந்துச்சு, இன்னொன்று நினைச்சு தாழ்வான பகுதிகளும் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வீடுகளில் சுட்ட செங்கற்கற்கள் தளம் அமைக்கப்பட்ட குளியல் அறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. மேல்தளம் இறந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகள் கொண்டுள்ளன. சில வீடுகளில் அறைகள் இருந்தன. பல வீடுகள் சுற்றிலும் அறைகள் கூடிய முற்றம் அமைந்திருந்தது. வீடுகள் இப்போ இருக்கும் அதே மாதிரி இருந்திருக்கு. சில வீடுகளில் படிக்கட்டு இருந்திருக்கு, சில வீடுகளில் அறைகள் இருந்திருக்கு, சில வீடுகளில் முற்றம் அமைத்திருந்திருக்காங்க. இது எல்லாமே இருந்தால் இருக்காங்க. அதுக்கடுத்து நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்புகள் காணப்படுகிறது. சொன்னோம்ல, ஒரு கோட்டை இருந்துச்சு, ஒரு தாழ்வான பகுதி இருந்துச்சு. நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்புகளும் காணப்படுகிறது. இதை பொதுமக்களோ மக்கள் குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தி இருக்கலாம். மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. சரிங்களா? ஒரு கட்டிடத்தை என்ன செய்யறாங்க? சேமிப்பு கிடங்காக அடையாளம் காண்றாங்க. பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெருங்குளமாகும். ஒரு பெரிய குளம் இருந்துச்சு, த கிரேட் பாத், பெரிய குளம் இருந்துச்சு. அது முற்றத்துடன் கூன்றிய பெரிய குளமாகும். குளத்தின் 4 பக்கங்களும் நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளன. நடைபாதையின் அருகே பல அறைகள் உண்டு. அதன் சுவர்கள் சிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. 4 பக்கம் என்ன செஞ்சுருக்காங்க? அறைகளை உருவாக்கியிருக்காங்க. 4 பக்கம் சுவர்களை உருவாக்கி அறைகளை உருவாக்கி பல அறைகள் இருந்ததா. அந்த பல அறைகள் என்ன செய்யிருக்கு? உள்ள தண்ணி போகலாம், சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருந்திருக்கு. சில கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது. பெருங்குளம் சடங்குகள் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகள் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சடங்குடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு இந்த பெருங்குளம் என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தி. அங்கிருந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. கரப்பா மக்கள் நிலையான வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக இருந்தது. அடிக்கடி கேட்குறாங்கப்பா, கரப்பா மக்களுடைய முக்கிய தொழில் என்ன அப்படின்னா வேளாண்மை தான். கோதுமை, பார்லி, அவரை, கொண்டக்கடலை வகை, எள், வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் என்ன செஞ்சாங்க? பல்வேறு பயிர்களை பயிரிட்டனர். வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாய் முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக விளங்கியது. கரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர். மிக முக்கியமானதுப்பா, அடிக்கடி கேட்குறாங்கப்பா. கரப்பா மக்கள் என்ன செஞ்சாங்க? இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர். கரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம். கரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம். உழுத நிலங்களை காளிமங்கனில் காண முடிகிறது. அவர்கள் பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்தினார்கள். சில கரப்பா மக்கள் உழவுக்கு என்ன செஞ்சாங்க? கலப்பையை பயன்படுத்தினார்கள். நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம். உழுது நிலத்தை என்ன செஞ்சுருக்காங்க? எங்கே காணப்படுது? காளிமங்கன். சரிங்களா? ராஜஸ்தானில் இருக்கிற காளிமங்கனில் காணப்படுதுன்றாங்க. சில பாசனத்துக்கு கால்வாய் கிணறுகளை பயன்படுத்தினார்கள். தொல் தாவரவியல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ பாக்ஸர் கொடுத்துருக்க என்ன தெரிஞ்சுக்கிறோம். தொல் தாவரவியல் பழமையான வேளாண்மையும் மனிதருக்கு முடியான சுற்றுச்சூழலிட உறவை குறித்தது. பழமையான வேளாண்மையும் சுற்றுச்சூழலும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப தான் இதை சொல்லக்கூடியதான் என்னது ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? அதுக்கடுத்து விலங்குகளை பழக்கப்படுத்துதல். கரப்பாவில் மேய்ச்சல் முக்கியமான தொழிலாக இருந்தது. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகள் வளர்த்தார்கள். எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்தும் அவர்களுக்கு அறிவு இருந்தது. கரப்பா பயன்பாட்டில் குதிரை இல்லை. ஞாபகம் வச்சுக்கிற முக்கியமான பகுதியும் கரப்பா பயன்பாட்டில் என்ன இல்லை? குதிரை என்பது இல்லை. கரப்பா பயன்பாட்டில் எது கிடையாது? குதிரை என்பது கிடையவே கிடையாது. சில குதிரையை அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை. சில குதிரை இல்லை. சில அதுக்கடுத்து கரப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டன. பெரிய உடலமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் அவர்களின் பல முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. கரப்பா மக்களின் உணவில் மீன், பறவை, இறைச்சி ஆகியன இருந்தன. காட்டுப்பன்றி, மான் முதலிய ஆகியவற்றுக்கான சான்று கரப்பா நாகரிக பகுதியில் கிடைத்துள்ளன. அவர்கள் மாமிசம் உண்டதுக்கான செய்திகளும் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இறைச்சியை உண்டனர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சரிங்களா? கைவினை தயாரிப்பு. கரப்பா பொருளாதாரத்தில் கைவினை தயாரிப்பு முக்கியமான பகுதியாகும். வேளாண்மைக்கு அடுத்தபடியாக வந்துட்டோம் அப்படின்னா என்னது? கைவினை தான் அவங்களோட முக்கியமான தயாரிப்பு பகுதியாகும். மணிகள் செய்தல், அணிகள் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள் செய்தல், கைவினை செயல்பாடுகள் இருந்தன. கார்னீலியன் மணி, ஜாஸ்பர், கிறிஸ்டல் அப்படின்னா படிகக்கல், வெள்ளை கலர் இருக்கும்போது, ஸ்டீடைட் நுரைக்கல் ஆகியவற்றில் செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்கள். என்ன உலோகங்கள் பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். செம்பு, சரிங்களா? அவர்கள் பயன்படுத்திய உலோகம் செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்கள் சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றில் அணிகலன்கள் செய்தார்கள். இந்த அணிகள் எண்ணற்ற வடிவமைப்பில் என்ன செஞ்சு
வடிவமைப்பில் வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டன. இவை மெசபடோமியாவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இங்கிருந்து அடுத்த நாகரிகம், வேறு நாகரிகம் நடந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஊருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியாவில் நடந்த அகழ்வாய்வில் தெரிகிறது. அடிக்கடி கொஸ்டின் கேட்பாப்பா, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எந்த நாகரிகத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்பா. இவை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதியான செய்தி மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வின் மூலம் தெரிய வருகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றார். சரிங்களா. அடுத்து ஹரப்பா நாகரிகம் குறிப்பிட்ட கைவினை தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக உள்ளன. அத்தகைய பொருட்களும் அவற்றின் உற்பத்தி மையங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்தெந்த கைவினை பொருட்கள் எங்கெங்கெல்லாம் உற்பத்தியில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துறேன். அதாவது சங்கு, நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் அப்படிங்கிற நகரங்களில், வைடூரியம், ஷார்ட்டுகை, சில கார்னீலியன், ஷார்ட்டுகைனா நம்மளுக்கு தெரியும், சில மேற்கல் இருந்த பகுதி முக்கியமானது. சில அதுக்கடுத்து என்ன கேட்டால் கார்னீலியன், லோத்தல், தெரியல நம்ம குஜராத்தில் இருந்தது. ஸ்டீடைட் தெற்கு ராஜஸ்தான், தெரியல. அதுக்கடுத்து செம்பு ராஜஸ்தான் ஓமன் பகுதிகளில் இருந்ததாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மட்பாண்டங்கள், தெரியல. கரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். தெரியல. டெரக்கோட்டான்னு சொல்லப்படக்கூடிய அன்றாட தேவைகளுக்காக டெரக்கோட்டான்னு சொல்ல பல வகை மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். நன்கு சுடப்பட்ட மட்பாண்டங்கள் அடர் சிவப்பு கருப்பு கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கு தாங்கி நீரை சேமித்து வைக்கும் கலன்கள், துளைகளுடன் கூடிய கலன்கள், கையில் ஏந்துவதற்கேற்ப குறுகிய பிடியுடன் கூடிய கோப்பை, நுனி சிறுத்த தாங்கி நிற்கும் பகுதியில் நன்கு அகன்று உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள் போன்ற பல வகை மட்பாண்டங்கள் காணப்படுகின்றன. நிறையா மட்பாண்டங்களை வச்சிருந்திருக்காங்க. அவற்றில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களில் அரச இலைகள், மீன் செதில்கள், ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணமானலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவங்கள், கூறுகள், தாவர விலங்குகள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. கரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும். கரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகமாகும். சரிங்களா. வெண்கல கால நாகரிகம் முக்கியமானது அந்த வரி. கரப்பா நாகரிகம் எந்த காலகட்டத்தில் கரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகமாகும். ஏன்னா வெண்கலத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அம்மக்கள் செம்பு வெண்கல கருவிகளை செய்ய அறிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா. ஏன்னா அது வெண்கல கால நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு வெண்கல கால செம்பு நாகரிகம் தான். கருவிகளை தயாரித்தல், தெரியல. வேளாண்மைக்கு கைவினைப் பொருட்கள் உற்பத்தி, பல வகைப்பட்ட கருவிகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. ஒரு வகையான படிகக்கல்லிலும் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும், சில ஒரு வகை படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகள் இருந்துச்சு. படிகக்கல்லையும் கத்தி செஞ்சுருக்காங்க. தெரியல. செம்பு பொருட்களும் எலும்பு மற்றும் தந்தத்தில் ஆன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. செம்பாலான கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க, படிகக்கல்லான கருவிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னது, எலும்பு மற்றும் தந்தத்திலான கருவிகளும் கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன்பிடி பிடிப்பதற்கான தூண்டில்கள், சவரக்கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சனக்கோள்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. ரோரிசெட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை கரப்பா மக்கள் பயன்படுத்தினர். மிக முக்கியமானப்பா ரோரிசெட் எனப்படும் படிகக்கல். இந்த ரோரிசெட் அப்படிங்கிறது என்ன கேட்டால் ஒரு படிகக்கல். இந்த ரோரிசெட்டில் செய்யப்படும் படிகக்கல், இந்த ஆல்ரெடி அங்கேயும் பார்த்தோம், செய்யப்பட்ட கத்திகளை கரப்பா மக்கள் பயன்படுத்தினர். அம்பு, ஈட்டி, இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ப்பா. சரிங்களா. அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரிகள் ஆகியவை இவர்கள் ஆயுதங்களாக இருந்தன. கரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. கரப்பா மக்கள் என்னை அறிந்திருக்கவில்லை. சரிங்களா. கரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து ரோரிசெட். ரோரிசெட் என்பது ரோரிசெட் பார்த்த படிகக்கல். ரோரிசெட் இந்த படிவு பாறை பாகிஸ்தானில் ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இதை பயன்படுத்தினார்கள். ரோரிசெட்டை எடுத்திருக்காங்க, கத்திகளும் கருவிகளும் செஞ்சாங்க குறிப்பிட்டிருக்காங்க. துணிகளும் அணிகலன்களும். கரப்பா மக்கள் துணியிலான ஆடைகளை அணிந்தார்கள். கல்லாலான உலோகங்களும் அணிகலன்களையும் பயன்படுத்தினார்கள். அதுக்கடுத்து பருத்தி, பட்டு குறித்த அறிவு இருந்தது. ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியிலான வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடை அணிந்திருந்ததை காண்கிறோம். மொஹஞ்சதாரால் கண்டெடுக்கப்பட்ட நடனம் ஆடும் பெண் சிலையின் முழங்கையில் மேல் வரை வளைகள் காணப்படுகின்றன. கரப்பா மக்கள் கார்னீலியன், செம்பு, தங்கம் ஆல்ரெடியே தான் பார்த்தோம் ஆகிய அலை வேலைப்பாடு கொண்ட அணிகலன்களை உருவாக்கின. அவற்றில் பொறிக்கப்பட்ட வடிவங்கள் கொண்டுள்ளன. மெசபடோமியா ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆல்ரெடி பார்த்த தகவலை அப்படியே கொடுத்துருக்காங்க. என்ன அணிகலன் எப்படி பிள்ளை இருந்துச்சு, எங்கே ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு சொல்லி. ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வலைகள் ஆகியவும் பயன்பாட்டில் இருந்தன. அவர்கள் உருவாக்கிய அணிகலன்கள் வணிக நடவடிக்கையில் ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்று செய்யவோ பயன்படுத்தப்பட்டன. வணிகமும் பரிவர்த்தனை. ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பாவுடைய பொருளாதார செயல்பாடுகளில் இது வணிகமும் பரிவர்த்தனை முக்கியமான பொருளாதார செயல்பாடுகள் இருந்தது. சரிங்களா.
கரப்பா மக்களுக்கு மெசொப்பொட்டேமியாவுடன் ஆல்ரெடி இந்த வரியை திரும்ப திரும்ப குறிப்பிடார். மெசொப்பொட்டேமியாவுடன் நெருங்கிய தொடர்பு என்ன செஞ்சு வணிக தொடர்பு இருந்தது. அவர்கள் இந்தியாவிலும் பிற பண்பாடுகள் சேர்ந்த மக்களும் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அந்த மெசொப்பொட்டேமியா மக்கள் இந்தியாவில் பல பண்பாடு கொண்ட மக்களோட தொடர்பு கொண்டிருந்தாங்க. சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், மெசொப்பொட்டேமியாவில் சுமேரியா நாகரிகம், ஓமன், பக்ரைன், அந்த அரபு நாடுகள், ஈரான், ஈராக் ஆகிய இடங்களில் கரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைத்துள்ளன. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசொப்பொட்டேமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது. நிறையா தடவை கேட்டாங்கப்பா. எந்த கல்வெட்டு நம்ம மெசொப்பொட்டேமியாவுக்கும் இதுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு குறிப்பிது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசொப்பொட்டேமியாவுக்கும் கரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவற்றில் காணப்படும் மெலுகா எனும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. அவற்றில் காணப்படக்கூடிய இந்த மெலுகா எனும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. கரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கருக்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசொப்பொட்டேமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. நிறையா இங்கே செய்த பொருட்களை என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. அது யூனிஃபார்ம் கல்வெட்டு அதை உறுதிப்படுத்துது. மெலுகா என்பது யாரை குறிப்பிடுது, சிந்து பகுதியை குறிப்பிடுவதாக இருக்கின்றாங்க. தெரியல. கார்னீலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், மரங்கள் பல வகைப்பட்ட கரப்பா மெசொப்பொட்டேமியா ஏற்றுமதி ஆகின. கரப்பா மக்கள் இந்தியாவில் வேறு பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்கள் பெற்று அவற்றை மேலும் செய்முறை உற்பத்தியில் ஈடுபட்டனர் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. அதுக்கடுத்து எடைகற்களும் அளவீடுகளும் ஏன்னா முக்கியமானது. அவங்க காலகட்டத்தில் இந்த எடைகற்கள் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான ஒரு இதாக இருந்தது. தெரியல. கரப்பாவில் சரியான இடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டன. பரிவர்த்தனையில் ஈடுபட்டதால் முறையான அளவீடுகளும் தேவை இருந்தது. ஏன்னா அளவீடுகளை ஏன்னா பரிவர்த்தனை ஒருத்தவங்க விற்கிறாங்க வாங்குறாங்கிறப்ப முறையான அளவீடு என்ன செஞ்சது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த அளவீடு தேவைப்பட்டது. கரப்பா நகரப்பகுதியிலிருந்து படிகக்கல்லாலான கனசதுர வடிவத்தில் இடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகிறது. எடையின் விகிதம் இருமடங்காகும்படி பின்பற்றப்பட்டது. 1, 2, 4, 8, 16, 32 இப்படி விகிதமாக இருந்திருக்கு. இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. சில இந்த 16 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில 13.13 கிராம் இருந்திருக்கு. சரி, அந்த 16 அளவீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது 1 கிலோ 2 கிலோ திராசு 3 கிலோ திராசுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, திராசை இடக்கில் வைக்கிறப்ப அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 4 கிலோ 8 கிலோ 16 கிலோ அப்படின்னு 16 இப்படின்னு சொல்லி அளவீடு இருந்திருக்கு. அந்த இடைக்கல் எடுத்து அளவு வச்சா 16 அளவு வச்சோம் அப்படின்னா நம்ம அளவீடுக்கு 13 கிராம் இருக்குது. சரிங்களா? கொள்ளத்தக்கதாக கரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் ஆக 1.7 சென்டிமீட்டர் கொள்ளும் விதத்தில் அளவுகோலை பயன்படுத்தியிருக்காங்க. இடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் முக்கியமானதுப்பா படிகக்கல்லில் செய்யப்பட்டிருந்தன. இவர்கள் இருமை எண்ம முறையை அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இதில் பின்பற்றின. இம்முறை அணிகலன்களையும் உலோகங்களையும் விட எடை போட பயன்படுத்தியிருக்கலாம். அணிகலன்களையும் உலோகங்களையும் என்ன செஞ்சிருக்கலாம், எடை போட பயன்படுத்தலான்றாங்க. அதுக்கடுத்து முத்திரையும் எழுத்து முறையும் அங்கிருந்து ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றில் முத்திரைகள் கரப்பா பகுதியில் காணப்படுகின்றன. ஸ்டீடைட் கல்லில் என்ன செய்யப்படுது, முத்திரை காணப்படுது. செம்புல காணப்படுது, சுடுமண்ணில் காணப்படுது, தந்தத்தில் காணப்படுதுலாம் முத்திரை இருக்குது. ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ இருந்துக்கிட்டே இருக்குது. அதான் சொல்கிறாங்க. சரிங்களா? காணப்பட்டன. அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கரப்பா எழுத்து முறை இன்று வரைக்கும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து இருக்கு, என்னன்னே தெரியல. கரப்பாவில் கிடைத்தவற்ற மிக நீளமான கருதப்படும் எழுத்துடைய 26 குடியீடுகளை கொண்டது. பல அறிஞர்கள் அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதுகின்றனர். சரிங்களா? போக்குவரத்து உட்படும் பொருட்கள் மீது குறியீட்டு அடையாளப்படுத்துவதற்காக முத்திரைகள் பயன்படுத்தியிருக்கலாம். பொருட்கள் உரிமையாளர் குறிப்பதற்காக அவை பயன்படுத்தியிருக்கலாம். முத்திரைகள் கேட்டால் போக்குவரத்தில் போகிறப்ப இந்த நாட்டு பொருள், இவருடைய பொருள், இந்த ஊர்ந்து வந்த பொருள் அப்படிங்கிறக்காக என்ன செஞ்சிருக்கலாம், முத்திரைகளை பயன்படுத்திருக்கலாம்ன்றாங்க. அதுக்கடுத்து கலையும் பொழுதுபோக்கும். கரப்பா நகரப்பகுதியிலிருந்து சுடுமண் உருவங்கள், மட்பாண்டங்கள் காணப்படும் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஆகியவை கரப்பா மக்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. ஸ்டீடேட்களில் அமைந்த மதகுரு செம்பில நடனமாடும் பெண்ணுடைய சிலை மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டுள்ள ஒரு மதக்குருவுடைய, அதாவது ஸ்டீடேட்களில் அமைந்த ஒரு மதக்குருவுடைய சிலையும் செம்பிலாலான நடனமாடும் பெண்ணுடைய சிலையும் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பட்டன. கரப்பா, மொஹஞ்சதாரோ, தோலவீரா ஆகிய இடங்கள் கிடைத்த கல் சிற்பங்கள் கரப்பாவில் கிடச்சிருக்கு, மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு, எங்கே கிடச்சிருக்கு, தோலவீரா கிடைச்ச கல் சிற்பங்கள் ஆகியவை கரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகளும். பொம்மை, வண்டிகள், கிளுகிழுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படும் காய்கள், கட்டடங்கள் வரையப்பட்ட பல வகைப்பட்ட கரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு சான்றாகும். முக்கியமானது ஸ்டீடேட்களில் அமைந்த மதகுருடைய சிலை, செம்பாலான நடனமான பெண்ணுடைய சிலை, இது ரெண்டுமே மொஹஞ்சதாரோலாம் கிடச்சிச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து நம்பிக்கைகள். இப்போ கூட இந்த குரூப் ஒன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டனர், அரச மரங்களை வழிபாட்டுக்குரிய இருந்திருக்கலாம் கொஸ்டின். ஆமாம், இருந்துச்சு. சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் உள்ளன, தாய் தெய்வத்தை வழிபட்டாங்க. காளிமங்களில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. காளிமங்களில் என்ன இருந்துச்சு? வேள்வி நடத்துவதற்கான அடையாளங்கள் காணப்பட்டுள்ளன. கரப்பு மக்கள் இறந்தோரை புதைத்தனர், புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்தன. இறந்தோர் உடல்களை எரித்ததற்கான சான்றுகளும் கிடைத்தன. புதைக்கிறது மட்டும் இல்லை, எரிக்கவும் செஞ்சாங்க. தாய் வழிபாட்டை வழிபட்டாங்க, வேள்விகள் நடத்தினாங்க, இயற்கையை வழிபட்டாங்க, அரச மரத்தை வழிபட்டாங்க. கரப்பா புதைகுழியில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. இறப்பிற்கு பின்னரான வாழ்க்கையை அவர்கள் நம்பிக்கையை குறிக்கலாம். இறப்பிற்பினான வாழ்க்கையை நம்பிக்கையை பற்றி இவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து அரசியல் முறை. தெரியலாம். அரசியல் முறை பொறுத்த மட்பாண்டங்கள், முத்திரைகள், இடைக்கற்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை அரசியல் முறை செயல்பட்டதை உணர்த்துகிறது. தீவிரமான வணிக நடவடிக்கைகளில் தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கும். அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பு இத்தகைய நிறைவேற்றியிருக்கலாம். ஹரப்பா மொஹஞ்சதரோ நகர அரசுகள் ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கியிருக்கலாம். பண்பாட்டு பொருட்களும் அளவீடுகளும் காணப்படும் சீரான தன்மை கரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கியிருக்க வேண்டும் என்று கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா தெளிவான ஒரு இடைக்கற்கள் இருக்குது, தெளிவான முத்திரைகள் இருக்குது, தெளிவான வணிகம் இருந்திருக்கு, பால் தேவை இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு அரசின் கீழே ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. மொஹஞ்சதாரோ அப்படி தான் இருந்திருக்கணும். இந்த கரப்பா அப்படி ஒரு இதாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கரப்பா ஒரு முக்கியமான கரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் முக்கிய ஒரு மைய அரசின் கீழ் இங்கிருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியுது. ஏன்னா முத்திரைகள் காணப்படுது, வணிகம் செஞ்சுருக்காங்க, தேவை இருக்குது, நிறைய அணிகலன்கள் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதை வச்சு குறிப்பிட்றாங்க. என்ன இருந்துச்சுன்னு தெரியல, இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இந்திய நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கம். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழி பேசியவர்கள் என ஒரு ஆட்சியாளர் தரப்பு தெரிவிக்கிறது. திராவிட மொழி தமிழ் சார்ந்த மொழிகள் சொல்கிறாங்க. தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் கரப்பா மக்கள் கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. அது வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அப்படியே தெற்கு நோக்கி வந்துட்டாங்க. அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பகுதியில் புரிந்திருக்கலாம். எனினும் கரப்பா எழுத்துக்கள் பொருள் விளங்கானால உறுதியான விடை கிடைக்கவில்லை. அந்த எழுத்துக்கள் என்ன சொல்லுன்னு தெரிஞ்சால் தான் தெரிய முடியும். சரிங்களா? சிந்து நாகரிகம், சமகால பண்பாடுகள். மேய்ச்சல் சமூக மக்கள் வேளாண்மை செய்வோர், வேட்டையாடி உணவு சேகரிப்போர் போன்றவற்றை உள்ளடக்கியதா பல குழுக்கள் சிந்து பகுதியில் வசித்தன. இப்பகுதி கிராமங்களும் பெரிய நகரங்களும் இருந்தன. மக்கள் அங்கு ஒன்று கலந்திருந்தனர். இத்தகைய எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் இக்காலகட்டத்தில் கன்னியாகுமரி, காஷ்மீர் வரையிலும் குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேச வரை இருந்திருக்கலாம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இதே பெரிய நகரங்களும் இருந்தன, சிந்து பகுதி வசித்தனர். இப்பகுதி கிராமங்களும் பெரிய இருந்தன. மக்கள் அங்கு ஒன்று கலந்திருந்தனர். இத்தகைய எண்ணற்ற சமூக சார்ந்த மக்கள் இக்காலகட்டத்தில் எல்லா இந்தியா முழுக்கவே இருந்திருக்கலான்றாங்க. அவர்கள் வரலாறும் இதே அளவு முக்கியமானது. இச்சமூக பண்பாடும் சூழலியரும் இந்திய பண்பாட்டின் பங்களிப்பு செய்துள்ளன. இந்தியாவில் வடமேற்கு சிந்து நாகரிகம் செழிப்புற்றிருந்த போது பிற பகுதியில் பல்வேறு பண்பாடுகள் வளர்ந்து கொண்டிருந்தன. இந்திய துணைக்கண்ட தென்பகுதி இலங்கையில் வேட்டையாடியும் தென்பகுதி கேரளாவில் இலங்கையில் வேட்டையாடி வாழ்ந்த சமூகங்கள் செயல்பட்டன. படகு போக்குவரத்து குறித்து அறிவுடன் இருந்த கரப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம். அந்த மக்கள் தென்னிந்தியாவுக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கலாம், இலங்கைக்கோ அல்லது என்ன செஞ்சிருக்கலாம், கேரளா பகுதிகளுக்கோ தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆனால் அதற்கு சான்றுகள் கிடைக்கல. இந்த சிந்து நாகரிகம் தமிழுக்கு உள்ள உறவை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். சிந்து நாகரிகம் இந்திய வரலாற்றில் முதல் நாகரிகம் வெளிப்பாடு சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்தின் தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்து செய்திகளும் விவாதத்துக்குரியனவாக உள்ளன. சிந்து எழுத்துக்களின் பொருளை இன்னும் கண்டறிய முடியவில்லை. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கால தாளிகள், மெல்லிய கீரல்களாக எழுதப்பட்ட வாசகங்கள், சில இடங்களில் பெயர்களும் சிந்து நாகரிக தமிழ் பண்பாட்டுக்கு இடையான தொடர்புகளை காணப்படுகின்றன. ஏன்னா பெருங்கற்கால நாகரம் அதுக்கு பிறகு நடந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு தென்னிந்தியாவில் நடந்தது தான் தென்னிந்தியாவோட பிறகான காலகட்டம். 1000 சொல்லுவோம். 1000 காலகட்டத்தில் தான் என்ன கேட்டி அப்படின்னா பெருங்கற்காலம் சொல்லுவோம். அதுவும் இந்த கீரல்கள் ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியான மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு தொழில் சான்றுகள் உள்ளன. இவர்கள் சில சமூக சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது. எனும் உறுதியான முடிவுக்கு இன்னும் அதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் இரண்டாம் நகரமயமாகத்தின் பகுதிகளாகும். இந்த ஊர்கள் சிந்து நகரத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதாக உள்ளன. ஆனால் இரண்டாம் நகரமயமாக்கல் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிற்குரிய கீழடியோ அல்லது அரிக்கமேடோ உறையூரோ சிந்து நாகரிகத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்குது, அது மாதிரி அமைப்பில் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. தென்னிந்தியாவின் வடபகுதி குறிப்பாக கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் புதிய கற்கால பண்பாடுடன் மேய்ச்சல் கலப்பை சார்ந்த
சரிங்களா. தென்னிந்தியாவுடைய வடபகுதியில் ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதியில் கலப்பை சார்ந்த மேய்ச்சல் வேளாண்மை ஈடுபட்ட புதிய கற்கால பண்பாடுகள் காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதியில் கிழக்கு பகுதியிலும் பரவியிருந்தது. தக்காணத்தின் மேற்கிந்தியாவிலும் செம்புகால பண்பாடு நிலவி. இத்தகைய இந்திய கரப்ப நாகரிக காலத்தில் பல்வேறு பண்பாடு கலவி சொல்லத்தகுந்த நிலப்பகுதியாக விளங்கியது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இந்தியாவை பொறுத்தளவில் சிந்து சமவெளி நாகரிகம் மேற்கு பகுதியில் மட்டும் இருந்துச்சு. இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. ஆனால் அதை தவிர்த்து இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் சரிங்களா, மற்ற பகுதிகளை பொறுத்தவரைங்கன்னா வேறு வேறு மேய்ச்சல் சமூகம், மேய்ச்சல் நாகரிகம் போகிற வேறு வேறு நாகரிகங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே குறிப்பிடக்கூடிய தகவலாக இருக்குது. அதுக்கடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஏறத்தாழ 1900 என்ன செஞ்சு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. காலநிலை மாற்றம், மெசபொட்டோமியா வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சி காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போனதால் ஆகியவற்றை வீழ்ச்சி காரணங்கள் வரலாற்று ஆய்வுகள் கணிக்கப்படுகிறது. சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பும் இருந்திருக்கலாம். அடுத்து வந்த படையெடுப்பாளர்கள் இவர்கள் அடித்து வெட்டி விட்டுக்கலான்றாங்க. வெள்ளம், ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்ட நிகழ்வு ஆகிய காரணங்கள் முன்வைக்கப்படுது. காலப்போக்கில் இம்மக்கள் சிந்து பகுதியிலும் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. சரிங்களா. முக்கியமானப்பா தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா. இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பாடத்தில் நம்ம பார்த்தது. சரிங்களா. இதில் அடிக்கடி டேஸ் கல்வெட்டு மெசபொட்டோமியாவுக்கு கரப்பாக்கும்படியான வணிக தொடர்பை குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டு? யூனிஃபார்ம் கல்வெட்டு. மெஹரகர் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது, புதிய கற்காலத்துடன் தொடர்புடையது. பர்ச்சுகோம் எங்கே இருந்துச்சு, எந்த பகுதியில் இருந்துச்சு? காஷ்மீர் நிலவிய புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறத குறிப்பிடும். இதுதான் புக் பேக் கொஸ்டின். அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற முடியும். சரிங்களா. ரொம்ப எளிமையானது தான் வரலாறு. தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற முடியும்.